அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் 2 பேரை விமானத்திற்குள் கைது செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து விமானம் மூலம் தப்பிச் செல்ல முயன்றவர்களை விமானத்தில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள் போலீசார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் காலை 7 மணி முதல் 8 மணிக்குள்ளாக பல இடங்களில் செயின் பறிப்பு நிகழ்ந்திருக்கிறது. அந்த நிலையில் தற்போது விமானம் மூலம் தப்பிச் செல்லவிருந்த 2 பேரை போலீசார் விமானத்தில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன் வணக்கம். இந்த கைது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. சென்னையில இன்று காலை 6 to 7 மணிக்குள்ளாக 7 இடங்களில் வழிப்பறி சம்பவங்கள், செயின் பறிப்பு சம்பவங்களானது நடைபெற்றது. இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் தொடர்ச்சியாக தனியாக செல்லும் பெண்களை குறிவைத்து பணிக்கு செல்லும் பெண்களை குறிவைத்து இந்த செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டார்கள். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் உடனடியாக ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள் ஆகியவற்றில உசார் நிலையில தீவிரமான சோதனைகளிலும் ஈடுபட்டு வந்தார்கள். தற்போது இந்த செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்ட 2 நபர்களை சினிமா பாணியில காவல்துறையினர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பா விமானத்தில் ஏறி அமர்ந்திருந்தவர்களை தனிப்படை காவல்துறையினர் விமானத்திற்குள் சென்று தற்போது அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஹைதராபாத்திற்கு தப்பி செல்வதற்காக விமானத்தில் ஏறி சென்றவர்களை 2 நபர்களையும் தற்போது அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். இந்த 2 நபர்களும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிட்ட நாட்களில் சென்னைக்கு வந்து கொள்ளையடித்து விட்டு திருப்பி மீண்டும் விமானம் மூலமாக அவர்கள் தப்பி செல்வதை வழக்கமாக வைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே பொங்கல் தினத்தில் தாம்பரம் காவல் மாவட்டத்தில் இதே போன்று 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கொள்ளையடித்து விட்டு மீண்டும் இவர்கள் ஹைதராபாத்திற்கு தப்பி சென்றிருக்கிறார்கள். அதனால இதே போல இந்த முறையில் தப்பி செல்ல வாய்ப்பு இருப்பதனால போலீசார் தீவிரமான ஒரு கண்காணிப்பு ஈடுபட்டதனால தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 நபர்களும் பெயர்களை மாற்றி மாற்றி கூறி வருவதனால அவர்கள் குறித்த விவரங்களை சேகரிக்கும் பணியில் தற்போது தனிப்படை போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். விமான நிலையம் அருகே வைத்து அவர்களிடம் இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அடையார் காவல் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணைகளை நடத்தவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.